வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மாரிய கடத்தின சிவனாண்டிய கண்டுபிடிக்கிறாங்க. சிவனாண்டிய வெளுத்தெடுக்குறாங்க நம்ம ராஜா. மாரிய கரெக்டான டைமுக்குள்ள ரேவதிய உயிர காப்பாத்த பிளட் கொடுக்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்குறாங்கன்னே சொல்லலாங்க. நம்ம சந்திரா முகத்துல கரிய பூசினது மாதிரி ஆயிருது. அதோட நம்ம ரேவதி கண்ணு விழிக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ராஜா ரேவதிய கைய பிடிச்சு, ஐ லவ் யூ. நான் உன்னை மனசார விரும்புறேன். நான் இனி உன் கூட தான் சேர்ந்து வாழ போறேன். நம்ம சந்தோஷமா வாழலாம். உன் விருப்பப்படி தான் நடப்பேன். அப்படின்னு அந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்றாங்கன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம ராஜா மாரிய கூப்பிடுறதுக்கு முன்னாடியே சிவனாண்டியும் சந்திரா சொன்னதை கேட்டு சிவனாண்டி முத்துவேலு இவங்க 2 பேரும் களம் இறங்கிறாங்க. மாறிக்கிட்ட போய் பிளட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல. உடனே நான் அதுக்கு தான் தயாராக இருக்கேன் சார், நான் வாரேன் அப்படின்னு நம்ம மாரிய அவங்க தான் நம்ம ராஜா தான் சிவனாண்டின்னு நினச்சிக்கிட்டு காரில் போய் ஏறிறாங்க. ஏறி போயிடறாங்க. நம்ம அவங்க போய் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம மயிலும் ராஜாவும் மாரியை தேடி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா வீடு பூட்டி கிடக்குது. என்ன நம்மகிட்ட வாரேன்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு வீட்டில் இல்லையே, எங்கேயாவது போயிருப்பாங்களான்னு சுத்தம் முட்டம் பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. அது பிறகு பக்கத்து வீட்டில் உள்ள லேடி வராங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இந்த வீட்டில் உள்ள பொண்ணு எங்கே போனாங்க தெரியுமா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் இப்போ நான் பிளட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேர் வந்தாங்க, அவங்க கூட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஐயோ நாங்கள் தான் அது அப்படி இருக்க நேரம் இவங்க யாரு கூட போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. நிச்சயமா இல்லை ஏதோ ஒரு தப்பு இருக்கு, இது நிச்சயம் சிவனாண்டியோட வேலை தான் அப்படின்னு நம்ம ராஜா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம மயிலா அந்த சிவனாண்டி இந்த வேலையை செய்து தான் எல்லாம் சின்னத்தை சொல்லியிருக்கோம், அதனால தான் கரெக்டாக இங்கே அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் இப்போ எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சிவனாண்டி கூட காரில் மாறி போயிட்டு இருக்க நேரம் நம்ம ராஜா கால் பண்ணி பார்க்குறாங்க. உடனே காலை பார்த்த உடனே மாரிக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இங்கே இவர் கார் ஓட்டிகிட்டு இருக்காருன்னா இப்போ நம்மளுக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு தெரியாமல், சார் நீங்கள் எதுக்காக இப்போ கால் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க மாரி. என்னங்க நான் எதுக்காக உங்களை கால் பண்ண போகிறேன், முன்ன இது நான் கால் பண்ணலைங்க அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாரு. அப்போ ராஜா காலிங்னு வந்திருக்காரு யார் அப்படின்னு கேட்க நேரம் உடனே ஐயையோ இந்த ராஜா இந்த மாரிக்கு கால் பண்ணுறான்னா எப்படி இதை தள்ளி விட அப்படின்னு தெரியாமல் சிவனாண்டி சொல்கிறாரு, தெரியாமல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம் அப்போது நான் கால் பண்ணுறேன்ல, நீங்கள் கட் பண்ணி விடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு மாரிக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துட்டு அப்படின்னு சித்தப்பா அவளுக்கு வாயை கெட்டுங்க, வாயை மூடுங்க, இப்போ இந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறக்கூடாது, அதனால் செல்ஃபோனை வாங்கி பறித்து வெளியே போடுங்க அப்படின்னு முத்துவேலிட்ட ஆர்டர் போடாங்க. அதே மாதிரி நம்ம மாரியை வாயடைச்சி செல்ஃபோனையும் வாங்கி பறித்து வெளியே போட்டுட்டாங்க. நம்ம ராஜா கால் பண்ணுறாங்க, என்னது காலை அட்டன் பண்ணலை, இந்த சிவனாண்டி எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னு அந்த இடத்துல குழம்புறாங்க. அதோட மாரியோட செல்ஃபோன் லொக்கேஷனை கண்டுபிடிக்காங்க. அது கீழே விழுந்து கிடக்க இடத்த கண்டுபிடிச்சி அதை வச்சு பார்க்குறாங்க. ரெட் கலர் காரில் போனாங்க. நீ வர பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக ரொம்ப தூரம் போக முடியாது, இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நல்லாவே காரை நம்ம சிவனாண்டியை துரத்தி போன மாதிரி ஒரு கட்டத்தில் போயிடறாங்க. போய் சிவனாண்டியை ரீச் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். பிடிச்சி சிவனாண்டியை அடின்னு எடுக்கிறாங்க. மாரியை மீட்டுறாங்கன்னு சொல்லலாம். மாரி ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் உங்களை நன்றி சொல்லணும், இது நான் என் ஒய்ஃபு குணமாயிருவா அப்படின்னு தான் இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாது, நீங்கள் ரத்தம் கொடுத்தா அவள் பொழைச்சிருவா, அதனால் பொழைக்கக்கூடாதுன்னு தான் இந்த சிவனாண்டி இந்த வேலையை பண்ணியிருக்கான். இப்படியெல்லாமா சார் எதிரி இருப்பாங்க? ஆமாங்க,
வாங்குறது வேணும்னே வந்து துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா பிளட்டு கொடுக்கக்கூடாதுன்னு வேற வந்து தடுக்க வராங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னார். இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது, கடவுள் நல்லாவே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க. சரி இப்போ என் மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்கா, உங்களால் தான் அவளுக்கு உயிர் வந்து கிடைக்கணும், வாங்க மேடம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து மாரியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனவுடனே சந்திராவுக்கு மூஞ்சி அப்படியே வெக்ஸ் ஆயிடுது. எப்படி இந்த ராஜா வந்து இந்த மாரியை கூட்டிகிட்டு வந்துட்டான், நம்ம கணவர்கிட்ட சொல்லி நமக்கு கூட்டிகிட்டு வராத வரை எல்லாமே பண்ணணுமே, இந்த ராஜா எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிட்டானே அப்படின்னு வந்து பயங்கர கோவமாக சந்திரா நிற்கிறாங்க. வாமா உன்னால என் மகன் வந்து உயிர் பிழைக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ராஜா சாமுண்டேஸ்வரி எல்லாம். அதே நேரம் வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எல்லாம் பார்த்தோன்னா பல்ஸு குறைஞ்சிட்டு இருந்தது. நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு ராஜா நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து காப்பாற்றுறதுக்கு பிளட்டு கொடுக்கவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இதுக்கு மேல் தாமதிச்சா உயிருக்கே ஆபத்தாகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சடனாக ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து ரெடி ஆக்குறாங்க. மாறி வந்து பிளட்டு கொடுத்து ஆப்ரேஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கிட்டு டாக்டர் வெளியே வராங்க. மாரியை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த பாருமா, நீ வந்து பிளட்டு கொடுத்தனால இந்த பொண்ணோட உயிர் வந்து காப்பாற்றிப்பட்டுட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சாச்சு, அவங்க உடம்புலேருந்து புல்லட்டையும் எடுத்தாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜா சாமுண்டேஸ்வரி எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. கடவுள் வந்து கைவிடலை அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க. என் பேத்தியை அப்போ முருகன் காப்பாற்றிட்டான், என் பேத்தியும் வந்து இனி வந்து நல்லா இருப்பா அப்படின்னு வந்து அவளுக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து மாரியை கையை பிடிச்சிட்டு, அம்மா நீ எவ்வளோ பெரிய உதவியை செய்திருக்கா தெரியுமா, ஆமாம் அதுக்கு ரொம்ப நன்றி, நான் வந்து உதவி செய்ததை விட உங்கள் மாப்பிள்ளை உங்கள் பொண்ணுக்கு உயிருக்காக வந்து என்னை கடத்தி கொண்டு போனவங்கள அடித்து அவங்கள வந்து அவங்ககிட்ட என்னை மீட்டு கூட்டிகிட்டு வந்தது அவர் தான், பெரிய தேங்க்ஸ் அவருக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து மாப்பிள்ளை என்ன சிவனாண்டி அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணாலும், ஆமாம் நான் போகிறதுக்குள்ளே இந்த விஷயத்தை தெரிஞ்சு இவங்களை வேற கடத்தி வச்சுருந்தான், அது பிறகு நான் கண்டுபிடிச்சி அவங்கள அடித்து வெளுத்து நம்ம மாறிய அவங்கள வந்து மீட்டிங்கை கொண்டு பிளட் கொடுக்க வச்சுருந்தான், அதான் இவ்வளோ நேரம் ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படியோ மாப்பிள்ளை என் மகளோட உயிரை வந்து மீட்டுட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மாரிக்கும் வந்து நன்றி சொல்கிறாங்க. மாரிக்கிட்ட சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க, அம்மா ஏதாவது வந்து பண உதவி சொல்லு, எவ்வளோ நாளாக வந்து தாரேன் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு உதவியும் வேண்டாம், நான் வந்து அடுத்தவங்களை என்னால் உயிர் பிழைக்கிறாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய வந்து வெற்றி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாறி வந்து சொல்லிட்டு வந்து அப்போ மாப்பிள்ளை நீங்களே கொண்டு இவங்கள விட்டுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நான் விட்டுட்டு வரேன் அத்தை அப்படின்னு வந்து நம்ம மாரியை வந்து ட்ராப் பண்ணிட்டு வராங்க நம்ம ராஜா. இங்கே வந்தவுடனே டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க கண்ணு முழிக்க போகிறாங்க, யாராவது பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜா நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து ரேவதியை வந்து பார்க்குறாங்க. நம்ம ரேவதிக்கு கையை பிடிச்சி சொல்கிறாங்க, நீ இவ்வளோ நாள் என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தால அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், என் மனசார சொல்கிறேன், ஐ லவ் யூ, நம்ம 2 பேரும் இனி சேர்ந்து வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நீ சொல்லதெல்லாம் நீ வந்து ஜெயிச்சுட்ட ரேவதி, கண்டிப்பாக இனி வந்து நம்ம 2 பேர்த்துக்கும் நீ நினச்சது மாதிரி வந்து 2 பிள்ளைகளே பிறக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி வந்து நம்ம ரேவதிக்கு கையை பிடிச்சி வந்து அழுறாங்க நம்ம ராஜா.